வேணுமா? நான் மாசம் நீங்க சொன்ன மாசமான நிக்கிறேன். வாடா உள்ள. ஓகே. சான்ஸ் கார்டன் கோகோ ஃபார்ம் அயனாவரம் தேனி. இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா கலையோட கல்யாணத்தோட வெனியை புக் பண்ண. எனக்கு சஸ்பென்ஸா இருக்குடா. எஸ், பாக்குறவங்களுக்கும் சஸ்பென்ஸா தான் இல்ல இருக்கும். இல்ல நேத்தே அவன் சொல்லிட்டு இருந்தான் எனக்கு ஒரு வென்யூ ஒன்னு புக் பண்ணோம். நான் வந்து பிளான் பண்றது எல்லாமே வந்து தேனி இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை தான் புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஏன்னா ஊர் பக்கத்துலயே இருக்கு. எஸ் எக்ஸாக்ட்லி. அதனால நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் நான் எதனால பண்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே, அதுக்கு என்ன மேரேஜ்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் இது. ஏன் பண்றேன்னா லைஃப்ல எனக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த போர் நிறைய கல்யாணம் பண்ணி போர் அடிக்குது. இந்த வாட்டி வந்து ஒரிஜினல் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கான். சோ உண்மையிலே எக்ஸ்க்ளூசிவா ஆயுத காட்ட போறோம். ஆமா. கலையோட கல்யாணத்தோட வெனியூ பக்கம் வந்திருக்கோம். ஓகே, வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. ஹலோ. ஆமா கலைக்கு மண்டபம் புக் பண்ணிருக்கோம் சொல்லு. ஆமா கலைக்கு தான் பொண்ணு கால் பண்றாங்களா? செம்மயா இருக்கு இந்த பிளேஸ், வேற லெவல். ஆமா 700 பேர் 800 பேர் வரைக்கும் இருக்கு. 1000 பேர் வரைக்கும் வரலாம். 10000 சொன்னேன். 10000 வந்து நான் 1000 பேர் சரி நான் இப்ப ஃபுல்லா பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன். மாமியாரா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். மாமியார் உங்க மாமியார் இல்ல, அவங்க மாமியார். விக்கி மாமியார். கொடுங்க. வீட்ல என்ன குழம்பு? ஏய் ஐயோ வெச்சிட்டாங்களா? சரி ஓகே. சரி கலை, அது இந்த ஸ்பேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இவனுக்கு பிடிக்கணும். பேச எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க மாமியார் பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ உண்மை பேச மாட்டாங்க. உண்மை அவங்க பேச மாட்டாங்க, நீங்க பேசுங்க. இல்லப்பா நான் என்ன கேட்டேன்னா ஒன்னும் கேட்கல. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இத்தனை சவரன் என்னென்ன போடுவீங்களா எனக்கு தேவையில்ல. வந்தா நீங்க சாப்பாடு போடுவீங்களான்னு. அதெல்லாம் போட மாட்டோம்ட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? டிஃபன் போடுவாங்களா? சாப்பாடே போட மாட்டேன்ட்டாங்க. ஓ அப்ப சாலடா? தெரியல இல்ல அப்ப ஏதோ அவங்க டயட் மெயின்டைன் பண்றாங்க போல தான் போடல. ஓகே ஃபீல் பண்ண ஓகே. கூடாது. இங்க பாரு, அங்க டிஜே போட்டுக்கலாம். ஏய் படி, அங்க டிஜே ஸ்டேஜ் இங்க போட்டுறலாம். போட்டுடலாம். நான் வந்து மொய் பணம் வந்து இங்க உட்காந்து கலெக்ட் பண்றேன். ஸ்டேஜ் பக்கத்துலயே உட்கார்ந்தா தான் கரெக்ட்டா இருக்கும், வாட்டமா இருக்கும். மொய் வாங்கி பக்கத்துல போட்டுக்கலாம். நீ மொய் கலெக்ட் பண்ணு. நான் யார் மொய் வைக்கிறாங்க நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீ வைக்காதவங்களா இல்ல கரெக்ட் பண்ணியான்னு தெரியும். நான் உனக்கு வந்து மண்டபம் பார்க்க வந்தா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே உனக்குதான். இதோ இங்க சேர் போட்டலாம். இதோ பாரு சென்டரா ஒரு வே இல்லடா, விட்டுறலாம். எங்கேயோ போய் மண்டபம்லாம் சொன்னான். எனக்கு டெஸ்டினேஷன் வெட்டிங் தான் வேணும், டெஸ்டினேஷன் வெட்டிங்னு கேட்டான். அதுக்காக தான் சான்ஸ் கார்டன் வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. என்ன நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கு. இதோ பாரு காலையில 6-7 மூத்த வச்சுட்டு நல்லா சூப்பரா இருக்கும், வார்மா இருக்கும் கிளைமேட். சூப்பரா சேர போட்டுலாம். நான் டெஸ்டினேஷன்லாம் கேக்குறேன். என்ன உனக்கு என்ன மேட்டர் இதெல்லாம் அப்படி கனவு? டெஸ்டினேஷன் என்ன? டெஸ்டினேஷன்னா உன்னோட குறிக்கோள். ஸ்விமிங் பூல்ல ஸ்விமிங் பூல் கூட இருக்கு. யார் நீங்க? ஏய் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. சாரி. வணக்கம், நாங்க ஆதித்யா டிவில இருந்து வரோம். So, எங்களோட ஃப்ரெண்ட் கலைக்கு வந்து கல்யாணம் பண்ண போறோம். So, அதுக்கு தான் வந்து தேனியில ஒரு அழகான ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். உள்ள வந்தோன்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு மேம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஓனரா மேம்? ஆமாங்க. ஓ அது சைலண்டா. ஆமா நான் ஓனரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேடம், சூப்பரா இருக்கு. இந்த வென்யூ பத்தி சொல்லுங்க. ஓகேங்க, வென்யூ நீங்க என்டர் ஆகும்போதே பார்த்திருப்பீங்க. ஆமா, ட்ரெடிஷ்னலா இருக்கும். ஃபுல்லா என்டையர் லான் தான். டெஸ்டினேஷன் வெட்டிங்க்கு என்ன மாதிரி ஈவென்ட்ஸ்னாலும் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஓகே, எவ்வளவு க்ரௌட் தான் மேனேஜ் பண்ணிடுவீங்க? ஆமா, எல்லாமே அலௌட் தானே? எது ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே கிடையாது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இன்க்ளூடிங் கேட்டரிங் எல்லாமே உங்களுக்கு அலோடுங்க. நாங்களுமே வச்சிருக்கோம் டெக்கோர் டீம் எல்லாம். ஓகே. இப்போ சில இடத்துலலாம் வந்து சமைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க சமைச்சு எடுத்து வந்துடணும். இங்க எப்படி சமைக்கலாமா? சமைக்கிறதுக்கு அலோ பண்ணுவோம். சாப்பிடுறதுக்கு மேடம் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம். சமைக்கணும் சாப்பிடக்கூடாது, சமைச்சு முடிச்சு போய் சாப்பிடலாம். ஆமா, சமைக்கிறதுக்கும் பிளேசஸ் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அலோ பண்ணுவோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டு கேட்டரிங் சமைக்கலாம்ல? ரெண்டுமே ஏன்னா சில இடத்துல வெஜ் தான் அலோடு, நான்வெஜ் அலோடு இல்லன்னுவாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே அலோ. ரெண்டுமே எங்க வீட்ல பாத்தீங்கன்னா வெஜ் அலோடே கிடையாதுங்க மேடம். நான்வெஜ் மட்டும் தான் அலோடு. நான்வெஜ் மட்டும். உனக்கு கல்யாணத்துக்கு நாங்க தான் பேச வந்திருக்கோம். நாங்க மட்டும் பேசி கேட்கணும் நீ, ஓகேவா மேம்? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்துல இருக்கோம். இந்த சைடு மூணார் இருக்கு, நீங்க இந்த சைடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இந்த பக்கம் நான் இருக்கேன், நீ சொல்லு. இந்த பக்கம் நானும் இருக்கேன். இது சரி ஓகே, எல்லாரும் இருங்க, அந்த பக்கம் மக்கள் இருக்காங்க, நான் வச்சுக்கோங்க. சோ இவ்ளோ விஷயங்களுக்கு நடுவுல நம்ம சான்ஸ் கார்டன் இருக்கு. ஆமா. ஓகே, பட் என்ன டவுட், இப்போ இங்க இருந்து நியர்பை, இப்போ பஸ்ல வரவங்க ட்ரெயின்ல வரவங்க எப்படி நியர்பை வரலாம்? நம்ம டிக்கெட் எடுத்துட்டு வரணும். வென்யூக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்னா டெம்போ டிராவலர் புடிச்சு வாங்க. இல்ல அப்படி இல்ல, டெஸ்டினேஷன் வெட்டிங்னா எல்லாருமே வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே 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 கண்டிப்பா எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு நியர்பை ஸ்டாப்ஸ்னா நியர்பை நியூ பஸ் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க. சோ அங்க இருந்து வந்துட்டு ஏதாவது ஆட்டோஸ் ஏதாவது வந்துக்கலாம். சூப்பர். ஓகே, இன்னொரு நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க எங்களுக்கு சொல்லணும் மேம். உள்ள போய் பார்த்தலாமா? வாங்க. வெனியூ வாங்க வாங்க. எஸ்.
ஓகே சரி கலையை பார்த்துக்கோ. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. 10 வருஷம் இல்லடா, 10 வருஷம் இல்லை, இன்னொரு 10 நாள் கழிச்சு. ஆக்சுவலி மாப்பிள்ளைக்கு பிடிச்சிச்சுன்னா உடனே நாங்கள் புக் பண்ணிடுவோம். ஆமா மேம். ஓகே. இவருக்கு வந்து இப்போ நாங்கள் ரீசெண்டாக நிறைய டெஸ்டினேஷன் பார்த்துட்டு இருந்தோம். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா தென்னந்தோப்பு. ஸோ நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா அங்கேயே வந்து எல்லாருக்கும் இவங்கெல்லாம் அங்கேயே வந்து பசங்கள்லாம் வந்து ஜாலியா ஓடி ஆடி விளையாடுவாங்க. ஸோ மொத்த மரத்தையும் காலி பண்றாங்க, மரத்துல வெட்டி போட்டுருவாங்க. என்ன உங்களுக்கு வெட்டிங் ஒரு ரிசப்ஷன் அது எதுவுமே நீங்க கேட்கவே இல்லையா? கல்யாணம் நடந்தா போதும் மேம். அது அவருக்கு ரிசப்ஷன் தமிழ்ல கேட்கிறாரு. அவருக்கு கல்யாணமா நிச்சயதார்த்தமா ஹல்தியா அந்த மாதிரி கேட்கறாங்க. எல்லாமே மொத்தமா ஒரே நாள்ல பண்ற மாதிரி ஒரே நாள்ல எல்லாமே அன்னைக்கு தான் அவருக்கு. ஒன் பிளேஸ் ஒன் டெஸ்டினேஷன் சான்ஸ் கார்டன். பட் ஒன் டேல அது பண்ண முடியும். இல்ல மேம், ஒரு 4 days பிளான். கல்யாணம்ன்றது ஒரு 4 days. ஆமா, எவ்வளவு பேர் நம்ம அகாமடேட் பண்ணலாம் இந்த இடத்துல? ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற மாதிரி எல்லா ஈவென்ட்ஸ்மே பண்ணலாம். எஸ், ஆல் கைண்ட் ஆஃப் ஈவென்ட்ஸ்ங்க. ஏன்னா இது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஈவென்ட்ஸ்க்கும் சூட்டபிளான ஒரு பிளேஸ் தான். அழகா இருக்கு. சோ நீங்க கஸ்டமைஸா நீங்க எப்படி கேட்டாலும் உங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி, ஹல்திக்கு ஒரு 100 பேர் தான் வேணும், கல்யாணத்துக்கு ஒரு 500 பேர் வருவாங்க, 700 பேர் வந்தாலும் கெப்பாசிட்டி 700 பேர் 700 பேர் வந்தாலும் இவன் கல்யாணம் பண்ணானா குறைஞ்சது எவ்வளவு பேர் வருவாங்க மாப்பிள்ள? குறைஞ்சது நானு எங்க அம்மா ஒரு 10 பேர் வருவாங்க. அப்படி இல்ல, வைஃபோட வீட்டுக்காரு அவங்களும் இல்லையா? அவங்க கூப்பிடலையா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. 700 பிளஸ் வருவாங்கல்ல, நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சினிமா ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு நீங்க இன்வைட் பண்ணுவீங்க இல்லையா? டோட்டல் கெஸ்ட் எவ்வளவு பேர் வருவாங்க? கெஸ்ட் ஒரு 500 பேர் 700 பேர் கிட்ட வருவாங்க. சோ தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்றாங்க, வருவாங்க திருப்பி போக மாட்டாங்க மேம். அதான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நீங்க இதை க்ளீன் பண்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஓகே. சோ அதெல்லாம் சேர்த்து நீங்க அமௌண்ட் போட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளீனிங் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா டெஃபினட்டா நம்ம நல்லா பண்ணிக்கலாம். இந்த வென்யூ வந்து அவ்வளவு அழகா இருக்கு. ஓகே. ஏன்னா மேம் தென்னை மரமா வச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்னா வந்து சி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஃபுல்லா தென்னை மரமா இருக்கே, இதுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரைட். இப்போ ஈசிஆர் சைடு சென்னை மாதிரினா that will be different. ஆமா, ஏன்னா சி இஸ் லொகேட்டட் தேர். சோ அதை பேஸ் பண்ணி பண்றாங்க. பட் இது வந்து சவுத் சைடு உங்களுக்கு ஃபுல்லா. ஆமா. சோ இங்க வந்து ட்ரெடிஷனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோகனட் ட்ரீஸ் அந்த மாதிரி தான். அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் வெட்டிங், டிஃபரண்டான பிளேஸ், ஒரு அமைதியான வெட்டிங், டிஃபரண்டான ஒரு இப்போ இந்த வென்யூக்கு தான் இவ்வளவு தென்னை மரம் நட்டிருக்கீங்களா? இல்ல, இது ஆல்ரெடி இருந்துச்சு. அதுதான் டோட்டலா இது ஒரு என்டையர் ஃபார்ம். அதுல நம்ம வென்யூ செட் பண்ணி அதுல ஒரு வென்யூவா நாங்க கொடுக்கணும் டிஃபரண்டா. ஓகே அப்படினு. சரி, எனக்கு என்னன்னா இந்த வென்யூ பாக்கும்போதே வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ஒரு ஃபீல் வருது. ஆமா. ஒரு என்ன சொல்றது, எதனால இந்த ஒரு தீம் வந்து நீங்க செட்டப் பண்ணீங்க? ஏன்னா கேரளா பக்கத்துல இருக்கும், அதனாலயா? அதுவும் ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து ஒரு ட்ரெடிஷனல்னாலே ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல். அண்ட் எஸ்பெஷலி கோகனட் வந்து இட்ஸ் a traditional. கண்டிப்பா. சோ அத பேஸ் பண்ணி ட்ரெடிஷனல் கொடுத்தோம்னா இன்னும் அது ஹைலைட் ஆகும்ல அந்த வென்யூ. எஸ், சோ மெயின் அதுதான். மேடம், இந்த பிளேஸ் வந்து அமைதியா இருக்குல்ல மேடம். ஆனா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாலே அமைதியா இருக்க மாட்டாங்க. அது எதுவும் இல்ல, இந்த இடத்துக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அமைதி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு பிளேஸ் இது, ரொம்ப அமைதியா. இப்ப நீங்க பாருங்க, நீங்க மட்டும் சத்தமா கூப்பிட்டு பேசுங்க, எல்லாரும் ஏன்னா யாருமே இல்ல மேடம். இல்ல கேட்காது, யாருக்குமே கேட்காது. ஏன்னா இது ஃபுல்லா ஒரு பிரைவேட், இது ஒரு பிரைவேசி உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. சோ இது எப்படி நீங்க இது பண்ணாலும் யாரும் உள்ள வர முடியாது. ஹேவ் யுவர் ஓன் என்ன சொல்றது பிரைவேசி இருக்கும். சோ நீங்க எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு பண்ணாலும் ரொம்ப இல்ல அமைதியா தான் இருக்கும். வெளிய கேட்காதுன்றாங்க. எங்க ஃபேமிலியே அப்படிதான். இப்போ சும்மா சாப்பாடு பரிமாறுறதுக்கு எங்க அம்மா வத்த குழம்பு எடுத்து கத்துறது அந்த மாதிரியான ஃபேமிலி மேடம். அதுக்கு வந்து ஒரு ஆள் வச்சிருக்காங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? இப்ப டெக்கர்ஸ் இருக்காங்க, கேட்டரிங் சைட்ல இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு? இப்போ இவ்வளோ பேருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி டெக்கர் வேணும், ஹல்திக்கு இந்த மாதிரி, எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. மேடம் தாலி கட்டுறது நான் மட்டும் தான், அதுக்கு ஆள் வச்சிடாதீங்க. இல்ல இல்ல, அது நாங்க தலையிட மாட்டோம். தாலி கட்டுறதுக்கு ஆள் வச்சிருவாங்க. தாலி கட்டுறதுக்கு ஆள் வைப்பீங்கல்ல, இவங்க கட்டுறதுக்கு அது அவர் நீ தான் வைக்கணுமா? அது நீ நம்ப வைக்கணும். அதெல்லாம் கிடையாது. கல்யாணத்துல நீங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க எங்க வென்யூ சம்பந்தப்பட்டது எதுவுமே, இப்ப டெக்கரேஷன் பார்ட் நீங்க கேக்குறீங்களா, அதுக்கு என்டையரா எல்லாரும் இருக்காங்கங்க. டெக்கார் சைடுல, கேட்டரிங் சைடுல நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ இதே வந்து சமைக்கணும்னாலும் சரி, பஃபே அது மாதிரி இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. இங்க 24 hours இங்க எலக்ட்ரிக்கல் சர்வீஸ், ப்ளம்பிங் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. நடக்கும்போது ஏதாச்சும் ஜென்செட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஓபன் வெட்டிங் லான்னால டெஃபினட்டா நாங்க ஜென்செட்ஸ் பண்ணுவோம். அங்கலாம் டென்ட் போடலாமா? நீங்க அதுதான்
என்ன வேணா பண்ணலாம். you want you can do. அதுதான் இதுல ஒரு freedom. இப்ப closed venue னு வெச்சுக்கோங்களேன், இதுதான் மண்டபம், இதுதான் ஸ்டேஜ், இவ்வளவுதான் உட்காரணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கு. பட் இதுல அப்படி இல்ல, உங்களுக்கு எங்க வேணாலும் டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு 10,000 பேர் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் போல. உங்க கல்யாணத்துக்கு 10,000 பேர் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா கலையோட ஒரிஜினல் கல்யாணத்தை வந்து ஆதிட்டில பார்க்க போறீங்க. ஆமா, கலை அந்த பொண்ணு வந்து நாங்க சீக்கிரமா வந்து ரிவீல் பண்ணுவோம். பையன்டா சாரி, அந்த பையனை சீக்கிரமா ரிவீல் பண்ண போறோம். அவன் அப்படிதான் இப்பதான் நார்மல் ஆயிடுச்சு. அவன் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல பொண்ணு பையனா பொண்ணா கலை? ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணா பையனா? பொண்ணு லேடிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணு, அப்புறம் தான் பையன். உங்க பேரு கலைனா? கலை கலைவாணி. மேம் ஓகே மேம், இப்போ நீங்க வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் உள்ள வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாம். வெளிய போய் பார்த்துடலாம். இன்னொரு டவுட் மேடம், இது பொண்ணு ரூமும் பையரும் பக்கத்து பக்கத்துல இருக்கா, தனித்தனியா இருக்கா? தனித்தனியா தான். அது மெயின். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்றான். இல்ல தனித்தனியா மேடம். அப்புறம் ஒரு ஸ்மால் டவுட் மேடம், இப்போ பாத்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல எல்லாம் எல்லாரும் வந்து குறை சொல்லுவாங்கல்ல, இந்த குறை பாத்தியா அந்த பையனை அவன் கருப்பா இருக்கான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் நீங்க ஆள் வச்சிருக்கீங்களா? சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? பியூட்டி சைடு சொல்றீங்களா? பொதுவா குறை சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்க பேச விடாம பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா கேக்குறேன். இல்ல அப்படி இல்லங்க, பவுன்சர்ஸ் டீம் இருக்காங்க. பிரச்சனை பண்றதுன்னா அதுக்குமே டீம் வச்சிருக்கோம். பிரச்சனையே விடுங்க மேடம், குறை சொல்றவங்க வாயை நிறுத்தணும் மேடம். அதுக்கு டிஜே போட்டுருங்க பிரதர். டிஜே போட்டீங்கன்னா அமைதிடுவாங்க, சவுண்ட் கேட்காதுல்ல, அதுக்கு தான் டிஜே வச்சிருக்காங்க. காலைல எதுக்கு பிபி இந்த மாதிரி காசிப் ஸ்பெஷல் கேட்க கூடாது, அதுக்கு தான். அதெல்லாம் வச்சுக்கலாம் இல்ல எங்க அலோடுல. கண்டிப்பா டிஜே வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் டிஜே LED லைட்ஸ் வித் எல்லாம் போட்டீங்கன்னா அத வாயை பொளந்துட்டு அப்படியே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. பேசினாலும் கேட்காது மத்தவங்களுக்கு. டேட் எதுவுமே சொல்லலீங்களே மேம். அதுதான் மேம், உள்ள போயிட்டு அப்படியே போய் பேசலாம். வாவ், ரொம்ப அழகா இருக்கே இது. செம்மையா இருக்கு. நீ வந்து பில்டிங் சொல்ற, நீ எதை சொல்ற? நாங்க கிச்சன் சொல்லிட்டு. ஓகே மேம், கொஞ்சம் உஷாராவே இருக்கணும், அதனாலதான். அப்போ மழை பெய்தால் இங்க தண்ணீர் வரும். கொஞ்சம் நேச்சுரலா அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய இப்போ இந்த ப்ரீ போட்டோ ஷூட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்போ இங்க இருந்து காரைக்குடி போய் எடுக்கிறவங்க எல்லாம் போறது இல்ல, இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம போட்டோ ஷூட் அப்ப நம்ம புக் பண்ணா ஃப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஆமா, ப்ரீ போட்டோ ஷூட் வந்து பிஃபோர் வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் அந்த மாதிரி நீங்க பண்ணி எடுத்துக்கலாம். இங்க சின்ன சின்ன ஈவென்ட்ஸ் நடத்தலாம் போல, நலங்கு வைக்கிறது, சீமந்தம். ஆமா கண்டிப்பா. அதுக்கு ஹல்தி, ஹல்தி இல்ல, நலங்கு வைக்கிறது சொன்ன மாதிரி, வளைகாப்பு வைக்கிறது, அதெல்லாம் இங்க பண்ணிக்கலாம். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க இங்க வர வேண்டியது. எஸ் கண்டிப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி வளைகாப்பு பண்ணுவீங்க, கல்யாணத்துக்கும் வர்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க வரணும். கனெக்ஷன்ஸ் கார்டன் வந்து எப்பவுமே உங்க கூடவே டிராவல் பண்ணும், கனெக்டோட இருப்போம். மேம், சான்ஸ் கார்டன் புக் பண்ணனும்னா எவ்வளவு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணனும்? மினிமம் 3 months. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் ஆன உடனே மண்டபம் எல்லாம் ஃபுல் ஆயிடும். ஆமா, அதுவும் உங்களுக்கு முகூர்த்த நாள் ஒன்லி லிமிட்டட். சோ அந்த லிமிட்டட்னும் போது எல்லாரும் அந்த டேஸ் தான் ப்ரையாரிட்டி கேட்பாங்க. சோ யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம அட்வான்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க டேட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம்? உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி சான்ஸ் கார்டன் அப்படி நீங்க சர்ச் பண்ணாலே, தேனி சான்ஸ் கார்டன்னாலே யூ கேன் கெட் தட் அட்ரஸ்ங்க. ஃபோன் நம்பரும் இருக்கு. சோ அதுல நீங்க கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மொத்தம் எத்தனை ரூம்ஸ் மேம் இருக்கு? கெஸ்ட் வந்தாங்கன்னா एक्चुअली ரூம்ஸ் வந்து ஃபார் பிரைட் அண்ட் க்ரூம் கொடுத்துருவோம். தனியா வந்து மாப்பிள்ளை ரூம், பொண்ணு ரூம் தனியா கொடுத்துருவோம். தனியா இருக்கு, தனியா கொடுத்துருவோம். தம்பி தனியா தான் இருக்கு, நீ பாட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன் கேஸ் அவங்களுக்கு கெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நியர்பை இருக்கிற ஹோட்டல்ஸுமே எங்களோட டை அப்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு ரூம்ஸ் நாங்க அலாட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, டன், சூப்பர். முன்னாடியே சொல்லிடணும். இன்னொரு விஷயம் நான் வந்து நல்லா வந்து பாத்துட்டே இருந்தேன். அப்படியே வந்து கேரளா ஸ்டைல் அந்த ரூஃப் இருக்கு. ஆமா, கீழே பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் இருக்கு. எப்படி இது கொலாபரேட் பண்ணீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்படின்னாலே வந்து நம்மளோட இதுல வந்து காரைக்குடியோட இதுதான் அந்த பாரம்பரியமான ஒரு இது. ஸோ அந்த ஆத்தங்குடி டைல் நம்ம இதில் கொடுத்து என்டையரா ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு வைப் கொடுத்தாலே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆமா, த டே இஸ் மோர் ஸ்பெஷல். அந்த கல்யாணம்ன்றது எவ்ரிபடி த ஒன் டே அது மறக்க முடியாத ஒரு மெமோரபிளா இருக்கணும் அப்படின்றதால வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட கான்செப்ட். சூப்பர், நல்லா இருக்கு மேடம். அது கையில வச்சிருக்கீங்களா? அது என்ன? அது வந்து மாத்திரம் நினைக்கிறேன். இது என்னோட செல்போன். ஃபோன் ஃபோன் ஏன் அப்படி இருக்கு?
அது வந்து அது கொஞ்சம் வந்து யூஸ்ல flip பண்ணி இருந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நார்மல் யூஸ் பண்றேன், பட்டன் யூஸ் பண்றேன். ஓகே, வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா மட்டும் கேளு. வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? டவுட் ஏதாச்சும் இருக்காமா எப்போ புக் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா டக்குனு புக் 3 பண்ணிடுவோம். மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணனும் இப்பதான் சொன்னாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியாவா? கண்டிப்பா. அப்புறம் மண்டபம் புக் பண்ணோம், அப்புறம் ஐயர் புக் பண்ணோம், அந்த பொண்ணை வேற புக் பண்ணோம். எனக்கு ஏன்னா இனிமேட்டு தான் பொண்ணை புக் பண்ண போறோம். இனிமே தான் நீங்க புக் பண்ண போறீங்களா? அதான் முதல்ல மண்டபத்தை புக் பண்ணிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வென்யூ புக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பொண்ணு தேடுங்க. சரி, இங்க இந்த மண்டபத்துல எதுக்கு மேம் கிச்சன் இருக்கு? கிச்சன்னா லைக் ஸ்மால் சின்ன சின்ன இது அவங்க பண்ணிக்கலாம். ஓ, சின்ன சின்ன இது தான் பண்ணிக்கிட்டு காஃபி டீ பட் ஏதாவது ஒரு சர்வ் பண்றாங்கன்னு வைங்களேன், we need a place இல்ல. ஆமா. சோ அதுக்காக ஒரு பிளேஸ். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்ரூம் இருக்கு. அது வந்து சாப்பிட்டு முடிச்சு போய் போறதுக்கு அது எதுக்கு உங்களுக்கு இப்போ? அது சொல்ல வந்தேன்டா, அங்க இருக்குங்கிறத சொல்றேன். அது ஆமா. மேலேயும் ரூம்ஸ் இருக்கா? மேல ரூம்ஸ் இருக்கு பட் அது கொஞ்சம் அது தியேட்டர் ரூம் ஒன்னு வந்து தியேட்டர் ரூமா? ஆமா. அது இது நம்ம நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ணல. ஸ்டேகேஷன் மாதிரியா மேம்? ஒன் ஆஃப் ஆமா அந்த மாதிரி. ஸோ ஸ்டேஸும் இருக்குங்க. ஆனா ப்ரையாரிட்டி வந்து ஃபார் புக்கிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறதுனால புக்கிங் இல்லாத டேஸ்ல தே கேன் கம் அண்ட் ஸ்டே. ஓ, ஸ்டே பண்ணிக்கலாம் தனியாவே. ஃப்ரெண்ட்ஸோட வராங்க, ஒரு 20 பேர் ஸ்டே பண்ணனும் நினைக்கிறாங்க. அந்த டேட்டுமே அவைலபிளா செக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். இங்க கிச்சன் இருக்கு, 2 ரூம்ஸ் இருக்கு, மேல தியேட்டரும் இருக்கு, ஸ்விமிங் பூல் இருக்கு. ஸ்விமிங் பூலும் இருக்கு. அத சொல்ல மாட்டாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, சோ அப்ப சுத்தி பார்த்துடலாமா? வாங்க போலாம். இருங்க, நான் ஃபர்ஸ்ட் அது சுத்தி அவங்க பார்க்கறேன். வீடு, அவங்க தான் சொல்லணும். இருங்க, சுத்தி பார்த்துட்டாராம். ஓகே ஓகே, சுத்தி பார்த்துட்டேன். இந்த ஜோக் சூப்பர். பாங்க மாப்பிள்ளை கலை வந்துருச்சு. பாங்க. ஓகே மக்களே, ஒரு அருமையான இடத்துல தான் நாங்க இருக்கோம். சான்ஸ் கார்டன். ஆக்சுவலா வந்து கல்யாணத்துக்கு டேட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கலைக்கு. சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப வெறியா இருக்கு. கல்யாணம் சந்தோஷமா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுங்க, ஓகேவா? அது கல்யாணத்துக்கு டேட் பார்த்தாச்சு, வென்யூவும் பார்த்தாச்சு. அடுத்த எபிசோட வந்து கலையோட கல்யாணத்தையும் கலைக்கு பார்த்துக்க பொண்ணு வந்து ரிவீல் பண்ண போறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒண்ணு பாக்கலையடா. பொண்ணு பார்த்தாச்சு, அது ரிவீல் பண்ண உனக்கும் சரி, ஆடியன்ஸும் ரிவீல் பண்ண போறோம். எனக்கு தெரியாதடா. மேம், ஆக்சுவலா இந்த விஷயம் உங்களால தான் மேம் நடந்திருக்கு. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நாங்க. சூப்பர். தேனியில இருக்க மக்கள் கண்டிப்பா இந்த வென்யூ யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்களும் இந்த பக்கம் யூஸ் நாட் பண்ணிப்போம். ஒன்லி தேனி, எவ்ரிபடி. யார் வேணா வரலாம். அதாவது சென்னையில இருந்து கூட இங்க வந்துக்கலாம். அமெரிக்கால இருந்து கூட வரல. ஹே ஹாய். ஏன் எல்லாமே வருவாங்க. எவ்ரிபடி எல்லாரும் வரலாம். சோ ரொம்ப 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 நன்றி மேம். உங்களோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, ஸ்கூலுக்குலாம் போறீங்களா? ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் இல்லையா? காலேஜா? காலேஜ்லாம் இல்ல, ஸ்கூல் தான். என்ன சொல்ல படிக்கிறீங்க? 8th. சரி, சொல்லுங்க. ஓகே. உங்க பேர் என்னது? அவரை பேர் முத்துசாமி. தம்பி, ஸ்கூலுக்குலாம் போறீங்களா இல்லையா? இல்ல, மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. மேரேஜ் ஆயிடுச்சா? நீங்க என்ன 90s கிட்டா 2K கிட்டா? நீங்க என்ன கிட்? இவருக்கு ஒரு கிட் இருக்கும் போல இருக்கு. கிட் இருக்கா? குழந்தை இருக்கா? சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க இங்க நம்ம வென்யூல? இந்த இளநீ வந்துட்டு வரும்போது. ஓ, எல்லி ஃபுல் மெயின்டெனன்சிங் தான். மெயின்டெனன்ஸ் நான். இந்த இடத்துக்கு இல்ல உங்க உடம்புக்கா? எல்லாத்துக்கும். ரெண்டுமே. சரி, ஷார்ப்பா இருக்குமா? நான் இருங்க, இருப்பா. இருங்க, ஒரே நிமிஷம். ஜுக் ஜுக் ஏய் ஜுக் ஜுக். சரி, நம்ம இளநீ வெட்டி கொடுங்க ப்ரோ. ரொம்ப தாகமா இருக்கு. சரி, இந்த இளநீர் பார்த்து கண்டுபிடிப்பீங்களா எதுல தண்ணி இருக்கு, எதுல வழுக்கு இதுல இருக்கு? தண்ணி இருக்குது, வழுக்கு இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பார்த்து இருப்படி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க தண்ணி இருக்கு வழுக்கு இருக்குன்னு? நம்ம எப்பவுமே தான் தொழில், அதனால தெரியும். இல்ல, அந்த ட்ரிக் சொல்லுங்க எங்களுக்கு. நான் அந்த ட்ரிக் சொல்லிட்டு நீ வந்து அப்புறம் இளநீ விற்க ஆரம்பிச்சிடும். நாங்க என்ன பண்றது? இல்ல, வாங்கவும் பார்த்தாங்களா? சொல்லுப்பா, சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க தண்ணி வழுக்குன்னு? அது பார்த்தாலே தெரியும். அதுதான்ப்பா. எப்படிப்பா இதுல வந்து மண்டையில மூளை இருக்கு இல்ல, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பார்த்தாலே தெரியும் அப்படி இப்படின்னு இருக்கேன். இது சரி, எது இது வழுக்கையா? இது கட் பண்ணு ப்ரோ. எது தண்ணி எடுங்க. எனக்கு இரு ப்ரோ. சரி, இதுல எவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த ட்ரிக்கா சொல்ல முடியும்? சொல்றீங்க, நான் வியாபாரம் பண்றேன்னு. வெட்டலாமா? வெட்டுங்க. போட பார்த்து தண்ணி மட்டும் வெட்டணும். தம்பி உன் கைடா. வரணும்பா. ரெட்டப்பாலத்துக்கிட்ட இருந்து எடுக்கலையா நீங்க? புதால் போல இருக்குப்பா. இப்ப நான் சரி, மாப்பிள்ளை. இருங்க. இதுல என்ன சொல்? மாப்பிளைக்கு முதல்ல லாஸ்ட் தான் மாப்பிளைக்கலாம். சரி, தண்ணிக்காய், இது வழுக்கையா? சரி, வழுக்கையில எடுத்து அவனுக்கு கொடுங்க. எது ஸ்வீட்டா இருக்கும்? ரெண்டுமே ஸ்வீட்டா தான். ரெண்டு ஸ்வீட் தானா? உப்பா இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? அது இப்போ வராது, அப்புறமா தான் வரும். மட்டமால போனீங்கன்னா தண்ணி வரும். அந்த தண்ணி சொல்ல வந்தேன். வேற இங்கதான் வைக்கிறாரு. அண்ணன் தண்ணி வரல அண்ணன். அண்ணன் தண்ணி வரல அண்ணன். மாப்பிள்ளை லாஸ்ட் ஒன்று கொடுங்க. அவருக்கு ஒன்று எடுத்து கொடுங்க. அவருக்கு வெட்டு. மாப்பிள்ளை அவர் தான். செம்மையா இருக்கு. இளநீர் மாதிரியே இருக்கு. இல்ல, இது ஒரிஜினலா சூப்பரா இருக்குப்பா. ப்ரோ இப்போ அவருக்கு எது அல இங்க பாத்துல ஒட்டிட்டு இருக்குடா. ப்ரோ எனக்கு இது ஒன்னு கொடுங்க ப்ரோ. இருங்க தலைவா, ஒரே நிமிஷம் தலைவா. இருங்க. இப்படி திரும்புங்க. இப்போ எட்டுங்க. அவ்வளோதான், அப்படி எட்டுங்க. அவ்வளோதான்.
ஆஹா ம் சூப்பரா இருக்கு. இதை வெட்டி கொடுத்த கைக்கு நான் முத்தம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கொடுங்க கொடுங்க. தலைவா ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா வெட்டி விட்டீங்க. ஒரு ஒரே ரூமா கொடுக்குற வாங்கிக்கோங்க வாங்க. லிப்பில் வாங்க. வாங்க அப்படியே குத்துட்டே வாங்க. அப்படி கொடுத்துட்டே வந்து நீங்கள் கொடுங்க வாங்க. எத்தனை மரம்லாம் ஏறி இருக்கீங்க தென்னை மரத்தில்? நான் ஏறினேன் என்ன பண்ணோம். எப்போ எந்த வயசுலேருந்து ஏற ஆரம்பிச்சிங்க தென்னை மரத்தில்? நான் 12 வயசுலேருந்து ஏறிக்கிறேன். பயமா இருக்காதா மேலே ஏறும்போது கீழே வந்துருவோன்னு? கீழே எல்லாம் வந்துருக்கீங்களா எப்பயாச்சு? சூப்பர் சூப்பர். மரம் ஏறும்போது கீழே விழுவலாம் பயம் இருக்காது. மாலை தான் விழுவும் பயம் வருமா? மாட்டிப்போங்கிற பயம் தான் இருக்கும். ஏன்னா வேற ஒருத்தங்க மரத்துல ஏறும். கரெக்டா? ஆமான்றாரு தலைவர். ஆமாங்கிறாரு. சூப்பர் சூப்பர் நைஸ். சூப்பரா இருக்கு மேம். நாங்க அடுத்த வாடி வரும்போது அட்வான்ஸோட வந்துடுறோம். பொண்ணு ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். ஏன்னா நாங்க ஒரு மாதிரி பிளாங்கா தான் மேம் வந்தோம் இந்த இடத்துக்கு. இப்போதான் எங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா வில் பிளான். ஓகே, இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே வந்திருக்கு. ஆனா உன்னை பார்த்த அப்புறம் கல்யாணம் பண்ண எண்ணமே போயிடும். சரி மேம், இந்த வென்யூ பத்தி சொல்லுங்க. இது எங்க இருக்கு? நியர்பை லொகேஷன்? இப்போ நியர்பை லொகேஷன்னா இப்போ வெளியில இருந்து வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க ஆமா அங்க இருந்து வந்துடலாம். ஆட்டோ அந்த மாதிரி கொடுலார்பட்டி ரோடுங்க, அய்யனார்புரம் சாண்ட்ஸ் கார்டன் லொகேட்டட். சூப்பர் சூப்பர். ஓன் வெஹிக்கிள் இருக்கும், வந்து இறட்ட வந்துடலாம். தூரமா தரவங்க இப்படி வந்துக்கலாம். லிஃப்ட் கேட்டு வந்தாலும் இப்படி தான் வரும். லிஃப்ட் கேட்டாலும் இப்படி தான் வந்தாங்க. வேற வழி கிடையாது. கலை மேரேஜ் சொன்னாலே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வேற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வாங்க. ஓகேங்களா? நானே லிஃப்ட் கேட்டு ஆட்டோவோ கேபோ பண்ணி வந்துடலாம். ஓகேங்களா? ஒரு இந்த வெஹிக்கிள்னாலும் எங்க புக் பண்ணி வந்துடலாம். அது உங்க சௌரியம். ஓகே, சோ மக்களே ஒரு அருமையான ஒரு பிளேஸ் தான் சாண்ட்ஸ் கார்டன். கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வெட்டிங் பிளான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வந்து இது அருமையான ஒரு லட்டு மாதிரி. இது எஸ் ஓகே, இது இளநீ மாதிரி. இது இளநீர் மாதிரி இளநீ சாப்பிடணுமா? இளநீர்னு ஞாபகம் வருது. தாம்பூல பையில வந்து தேங்காய் இது பண்றாங்க, அதுவுமே நாங்களே கொடுப்போம். ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீ கிடையாது தம்பி. இல்ல இல்ல, வெளியில இருக்கிற பிரைஸோட இங்க கொஞ்சம் பெட்டர் பிரைஸ்ல கொடுப்பீங்க. கம்மியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. தேங்காவும் கம்மியா இருக்கும். தேங்காவும் கம்மியா இருக்குமா? இது ஒரு பாயிண்ட். இவன் பாருங்க உண்மையில சொல்லிட்டு இருக்கான். என்னங்க? தேங்காய் கம்மியா இருக்கும்ன்றா மேடம். இல்ல, எவ்வளவு தேங்காய் கேட்டாலும் கிடைக்கும். ஓகே, இங்க மட்டும் இல்ல வச்சிருக்காங்க அவங்க. ஓகேவா? சோ எல்லாமே A to Z கல்யாணம் பண்ணீங்கன்னா எல்லாமே இங்க வந்து செட் பண்ணிடுவாங்க. நீங்க பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் வந்தா மட்டும் போறோம். கரெக்ட்டா? கண்டிப்பா நீங்க வந்தா மட்டும் போறோம். சோ அடுத்த எபிசோட்ல கலைக்கு பார்த்திருக்க பொண்ணு வந்து ரிவீல் பண்ண போறோம். ஓகேவா? சோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அடுத்த வாரம் நாத்திக்கிழமை பாருங்க, யாரும் காமிச்சிரும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல பார்க்கலாம். Until bye from இது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா.